நெக்ஸ்ட் 2026 ரிசல்ட் வந்துருச்சு. நிறைய பேருக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம்னாலே என்னன்றது தெரியாது. நம்ம கம்ப்ளீட்டாக நெக்ஸ்ட் எக்ஸாமு ஓட டீட்டெயில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். எதுக்காக இந்த நெக்ஸ்ட் எக்ஸாமு, என்ன இன்ஸ்டியூஷனில் போய் நம்ம சேர முடியும், இதுக்கான கட் ஆஃப் என்ன, இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஐஐடி இல்லை நான் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, ஐசர் நைசர் போகிறது என்ன வித்தியாசம் இருக்குது, இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் டீட்டெயிலாக நம்ம பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு வந்து ஆர்ஜிஆர் அகாடமி சார் கிட்ட பேசிட்டு இருக்கேன். 12th முடிக்கிறப்பயே நீட் ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படின்னு பார்க்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்கில் கிடைக்கிற டைமு, சண்டே கிடைக்கிற டைமு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கற்றுக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகாக கிராக் பண்ணலாம். கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற எபிலிட்டி வரும். இது மூலயமா உங்களுக்கு நாலேஜ் கிடச்சி அதை அழகாக எக்ஸாம் பேட்டர்னில் ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறவங்க ஆர்ஜிஆரில் ஜாயின் பண்ணு. கால் 8695186953. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு படிப்பு இல்லை ஒரு எக்ஸாம்ஸில் நம்ம போய் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம். ரைட்டா? வித் ஸ்டைஃபனோட நம்ம வந்து 5 வருஷமும் படிக்க முடியும். குறைஞ்சது வந்து ஃபீஸ் வந்து 60,000 ரூபாய் வரைக்கும் வருஷத்துக்கு நமக்கு ஸ்டைஃபன் கிடைக்கும். அந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் 2026 ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் அனலைசிஸ் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் 2026 வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து 30ஆம் தேதி என்னைக்கு கொடுத்துட்டாங்க, ஆல் இந்தியா ரேங்க் என்ன, மெரிட் லிஸ்ட் என்ன, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன, இது வந்து கம்ப்ளீட் வந்து பார்த்தீங்கன்னா சீட் மேட்ரிக்ஸ் என்னமா இருக்கும், அட்மிஷன் வந்து இதில் எப்படி வந்து ப்ராபபிலிட்டி இருக்குது, ஸ்காலர்ஷிப் அண்ட் ஃபைனான்ஷியல் சப்போர்ட் எதனா அவைலபிள் இருக்கா, கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் 2026 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சிச்சு, ரிசல்ட்டும் வந்துச்சு. எவ்வளோ சார் ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க. எவ்வளோ பேர் அப்பியர் ஆனாங்கன்னா 27,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்பியர் ஆயிருக்காங்க. குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸும் பார்த்தீங்கன்னா 3,500லேருந்து 4,500 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரெகுலர் சீட்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 257 சீட்ஸ் வந்து இருக்கு. இதில் வந்து நைசரில் வந்து 200 சீட்டு, 57 சீட்ஸ் வந்து செப்ஸில் வந்து இருக்கு. இன்ஸ்டியூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 இன்ஸ்டியூட்ல தான் இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் மூலமா நம்மளுக்கு வந்து சீட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ப்ரோக்ராம்ஸ் என்ன சார் இவங்க கொடுக்குறாங்கன்னா இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி ப்ரோக்ராம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 5 இயர்ஸ்க்கான ப்ரோக்ராம். இதுக்கான செலெக்ஷன் இதில் வந்து எவ்வளோ பேர் செய்வாங்க, less than 1%. என்ன பிகாஸ் 3,500 to 4,500 நம்மளுக்கு சீட்ஸ் இருக்கிறதே வந்து 257 தான் இருக்கு. அதில் வந்து less than 1% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் செலெக்ஷன் ரேட்ல வருவாங்க. ஸ்காலர்ஷிப் அவைலபிள் இருக்கா? எஸ், ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வருஷத்துக்கு 60,000 ரூபாய் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கிறதுக்காக வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து கவர்மெண்ட் ஃபண்டிங் இன்ஸ்டியூஷன், ஃபுல்லி சப்போர்ட் வந்து இருக்கு. ரெண்டாவது இதில் நம்ம பார்த்தோம்னா என்னெல்லாம் வந்து இதில் வந்து எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்ட் பயாலஜி இதுல இருந்து தான் 11 and 12 போர்ஷன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அகைன் இந்த எக்ஸாம்ஸ்லயும் நமக்கு கேட்பாங்க. கொஸ்டின்ஸ் வந்து என்ன லெவல்ல இருக்கும்னா பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் மாடரேட்டா, கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் மாடரேட்டா, தென் ஈஸி. இந்த வருஷத்தோட கொஸ்டின்ஸ் பயாலஜி பார்த்தீங்கன்னா ஈஸி டு மாடரேட்ல இருந்தது. தென் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு டிஃபிகல்ட் லெவல்ல இருந்தது. பட் பெஸ்ட் ஆஃப் 3 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸுக்குள்ள நமக்கு எடுத்துப்பாங்க. இந்த 24 பொறுத்த வரைக்கும் மாடரேட்டாக இருந்தது. 25 வந்து மாடரேட் டு டிஃபிகல்ட். பட் இப்போ 2026 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃபிகல்ட்டாக வந்து இருக்கு. ஓவரால் பேப்பர் அனலைசிஸ் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் வந்து ரிக்வயர்ட் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக இதில் வந்து பண்ண முடியும். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் பிட்வீன் பிசிக்கல், ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் 3மே பேலன்ஸ்டாக பண்ணால் கண்டிப்பாக இதில் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இதில் வந்து ஸ்கோர் வந்து பண்ண முடியும். மேத்தமெட்டிக்ஸ் ரிமைன் த மோஸ்ட் சேலஞ்சிங் செக்ஷன். எங்கே பார்த்தாலும் மேத்ஸ் வந்து பசங்களுக்கு வந்து ஜேஇ இருந்தாலும் சரி, நீட்டில் ஃபிசிக்ஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸ் தேவை இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ் இருந்தாலும் சரி, ஐசர் எல்லாம் இங்கே பசங்க எல்லாருமே வந்து நார்மலாக வந்து மேக்ஸில் ரொம்பவே தடுமாற்றம் இருந்துட்டு தான் இருக்குது. ரைட்டா? ஆல் இண்டியா விசா அட்மிஷன் ப்ராபபிலிட்டி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 1லேருந்து 50 ரேங்குக்குள்ளே வந்துன்னா 100% வந்து நைசரில் சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செப்ஸ்லேயும் வந்து கிடைக்கும். எக்ஸலண்ட் வந்து இந்த 1 to 50 இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பர் எக்ஸலண்ட். தென் 51 to 100 இருந்தீங்கன்னா வெரி ஹை எக்ஸலண்ட் இதுலேயும் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே 100லேருந்து 200 வரைக்கும் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதுவும் கிடைக்கும். செப்ஸ்லேயும் வந்து வாய்ப்புகள் இருக்குது. 200 to 300 இருந்ததுன்னா ஓரளவுக்கு சான்சஸ் இருக்கலாம், இல்லாமல் போகலாம் அப்படின்ற மாதிரி. பட் மாடரேட்டு கிடைக்கும். செப்ஸை பொறுத்த வரைக்கும் இது கண்டிப்பாக கிடைக்கும். 300லேருந்து 500 ரேம்பு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா கொஞ்சம் லோ ஆப்பர்ச்சுனிட்டி. இதுவே வந்து செப்ஸில் கிடைக்குமானா எஸ், மாடரேட் வாய்ப்புகள் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து 500 வரைக்கும் ரேங்க் இருந்ததுன்னா இதில் வந்து கண்டிப்பாக வந்து நைசரில் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. செப்ஸில் வந்து ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டா?
அப்போ இந்த இந்த நம்ம இந்த ப்ரொஜெக்ஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 500 ரேங்க்குள்ளே இருந்தால் டபுள் மடங்கு, ஏன்னா 257 சீட்டு ஒரு 500 ரேங்க் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி இதில் வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம். ரைட். நெக்ஸ்ட் கம்ப்ளீட் சீட் மேட்ரிக்ஸ் எவ்வளோ சார் இதில் சீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி, தென் ஓபிசி, என்சிஎல், இடபிள்யூஎஸ்சி, எஸ்சி, எஸ்டி இதெல்லாத்தையும் நம்ம பிரித்து பார்த்தோம்னா நைசரில் வந்து 200 சீட்ஸும், யூஎம்டிஐஇ செப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 57 சீட்டு, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் 257 சீட்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது. ரைட்டா? இது 2 இன்ஸ்டியூஷன், நைசர் இன்ஸ்டியூஷன், ஜெப்ஸ், இது 2 இதுலேயே மூலம் தான் நமக்கு வந்து பண்ணுறாங்க. ப்ரீவியஸ் இயர் க்ளோசிங் ரேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, ஹையர் கட் ஆஃப் இருந்தது 2022, 23 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக ஒரு லோவர் கட் ஆஃப், தென் 24 காம்படிஷன் இருந்தது, 25 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இன்னும் சிமிலர் ட்ரெண்ட் தான் வந்து ஆகும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் இல்லை. இப்போ நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த நெஸ்ட் எக்ஸாம் பற்றி தெரியும். இப்போ இந்த 2 வருஷத்துல பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ஓவராலாக இந்தியா ஃபுல்லாக நிறைய இடத்துல இது தெரியல, ஆனால் நல்லா வந்து நல்ல இன்ஸ்டியூஷனு, நல்ல ஒரு 2 வருஷம் 11th படிக்கிறப்ப 12th படிக்கிறப்ப இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பண்ணாங்கன்னா ஜம்முன்னு பண்ண முடியும். அதனால தான் நம்ம ஒரு கோமிட் 2026 போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் கிராஷ் கோர்ஸை. அதை வந்து ஃபுல் அகாடமிக் இயரும் இந்த வருஷம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஐடியா இருந்ததுன்னா +2 படிக்கிற குழந்தைங்க இல்லை +1 படிக்கிற குழந்தைங்க இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கோமிட் 28 இல்லை 27 ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இந்த 4 சப்ஜெக்ட்டுமே நம்ம தரவு பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸாமு, ஐசர் எக்ஸாம்ஸு, தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீட் எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ணலாம், ஜிஇ மெயின் எக்ஸாம்ஸும் பண்ணலாம், ஐஎம்யூ செட் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு 7-8 எக்ஸாம்ஸை கவர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து கோமிட் 27-28க்கு நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். ஐடியா இருந்தோன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட். இதில் நம்ம வந்து அட்மிஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் வந்துச்சு, மெரிட் லிஸ்ட் விடுவாங்க, தென் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்க்கு சீட் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் வந்து ப்ராசஸில் இருக்கும். தென் ஸ்காலர்ஷிப் அவைலபிள் இருக்கா அப்படின்னா எஸ், டியூஷன் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா சப்சிடைஸ் ஃபீஸ் தான், ஹாஸ்டல் அவைலபிள் இருக்குது. இதில் மெஸ் வந்து சப்சிடைஸ் ஃபீஸில் நம்மளுக்கு கிடைக்கும். இதில் திஷா ஸ்காலர்ஷிப்பு, இன்ஸ்பயர் ஸ்காலர்ஷிப்பு, சம்மர் இன்டர்ன்ஷிப்பு, ரிசர்ச் கிராண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே இங்கே அவைலபிள் இருக்குது. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். தென் அகாடமிக் ஜேர்னி எப்படி இருக்கும் சார்? 5 வருஷம் ப்ரோக்ராம் பண்ணுறீங்களே, இதில் ஃபர்ஸ்ட் இயர் என்ன சொல்லி தருவோம், செகண்ட் இயர் என்ன, தேர்ட் இயர் என்ன பண்ணணும், 4th 5th இயர் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இயர் ஃபவுண்டேஷன் கோர்சஸ் அண்ட் கோர் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுப்பாங்க. செகண்ட் இயரை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் லேபரேட்டரிஸ் அண்ட் எலக்டிவ்ஸ் இருக்கும். தேர்ட் இயரை பொறுத்த வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். 4th இயரில் சம்மர் இன்டர்ன்ஷிப்பு அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்கு. ரைட்டா? அடுத்தது 5th இயர் வந்து டிசர்டேஷன், தென் தீசிஸ் அண்ட் டிஸ்மினிசேஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5th இயரில் நம்மளுக்கு இருக்கும். அடிஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இதில் படிக்கிறவங்களுக்கு நேஷனல் ரிசர்ச் இன்டர்ன்ஷிப் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்டர்நேஷனல் கொலாபரேஷன்ஸ் வாய்ப்பு இருக்குது, தென் கான்ஃபரன்ஸ் அண்ட் ஒர்க் ஷாப்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். செமஸ்டர் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் வேறு எங்கெல்லாம் அவைலபிள் இருக்கோ அந்த செமஸ்டர் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நம்ம அடுத்தது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அலுமினிஸ் எங்கே சார் போய் சேருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கிராஜுவேட்டு எம்எஸ்சி நைசர் ரிசர்ச்லேருந்து கிடைக்கிது, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி ப்ரோக்ராம் போகிறதுனா வாய்ப்புகள் இருக்குது. என்ரோல் இன் லீடிங் டாக்டரல் ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. தென் நேஷனல் லேப்ஸில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸு, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடிஸு, தென் டிஐஎஃப்ஆர், பார்க்கு, தென் வந்து ஐஎஸ்ஆர்ஓ, டிஆர்டிஓ, தென் வந்து சிஎஸ்ஐஆர் இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள். தென் குளோபல் ரிசர்ச்லேயும் இந்த மாதிரி இருக்கிறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ரைட்டா? அப்போ சயின்டிஃபிக் ரிசர்ச் அகாடமிக்கில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், இண்டஸ்ட்ரி, ஆர்என்டி இதெல்லாமே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க. தென் கேரியர் அண்ட் சேலரி ரேஞ்ச் சார் எப்படி சார் இருக்கும் இதில் படிச்சுக்காங்கன்னா, ஏன்னா எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு வந்து போகிறாங்களோ இல்லையோ, அங்கே படித்து முடிச்சதுமே என்ன கிடைக்கும் அப்படின்றதுல தான் ஃபோக்கஸ்டாக நிறைய பேர் வந்து இருக்காங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து சயின்டிஸ்டாக போகலாம், ரிசர்ச் ஃபெலோஷிப்பில் போகலாம், தென் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக போகலாம், இண்டஸ்ட்ரி ஆர்என்டிக்கில் போகலாம், ஃபார்மா ரிசர்ச் அப்படின்றதையும் இங்கே போக முடியும். ஸ்டார்டிங் சேலரி அப்படி மிடில் இருந்து பார்த்தீங்கன்னா ஹையர் சேலரி வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்டார்டிங் சேலரி வந்து ஒரு 8 to 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் இங்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தென் வந்து மிட் ரேஞ்ச் வந்து 15 to 25 lakhs, சீனியர் லெவலில் 30 lakhs ப்ளஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார்? அது சயின்டிஸ்ட் லெவலில். இது ரிசர்ச் ஃபெலோஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 9 lakhs இனிஷியல் ஸ்டேஜ், அப்புறம் மிட் ரேஞ்சில் 10 to 18, தென் கொஞ்சம் சீனியர் லெவலில் வரப்போ 20 lakhs வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக கூட போகலாம். இனிஷியல் ஸ்டேஜில் 10 to 14 lakhs, மிடில் லெவலில் வந்து 18 to 28 lakhs, தென் 35 lakhs வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீனியர் ஃபேக்கல்டிஸ்க்கு வந்து இங்கே சேலரி வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. தென் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரி ஆர்என்டியில்
ஐடியா இருக்குது அப்படின்றவங்களுக்கு 8 to 15 lakhஸும், தென் மிட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 18 to 35 lakhs வரைக்கும் கிடைக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. 40 lakhs வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் லெவலில் வரப்போ கண்டிப்பாக இதுக்கான வாய்ப்புகள் வந்து வழங்கப்படுது. ஃபார்மாலையும் இதில் வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க. 7 to 12 lakhs வந்து இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் லெவலில் இருக்காங்க அப்படின்னா 15 to 25 lakhஸும், சீனியர் லெவலில் இருக்கிறப்ப ஒரு 30 lakhs ப்ளஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரைட், இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறப்ப கண்டிப்பாக கிடைக்குமானா இருக்குது, பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் கொஞ்சம் சீட்ஸ் கம்மி இருக்கிறதுனால கொஞ்சம் ஹை காம்படிஷன் இருக்கும், நம்ம ஒர்க் பண்ணணும். இதே நெஸ்ட்டு பட் ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கும் என்ன சார் வித்தியாசம் இருக்குது? நெஸ்ட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நைசரில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கும் செப்ஸில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஐசர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து ஐசரில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷனுக்கும் ஐஐடியில் சில பிஎஸ் கோர்சஸ் ஜாயின் பண்ணுறதுக்கும் தான் இந்த ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட். இது நெஸ்ட்டு ஐஐட்டுக்கும் ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்ஸ்டியூஷனில் வந்து நைசரு அண்டு செப்ஸு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸில். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஐசரில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐசர்ஸ் போகலாம். தென் ஐஐடியில் சில பிஎஸ் கோர்சஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அது போகலாம். இன்டேக்கை பொறுத்த வரைக்கும் 257 சீட்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ் மூலமா நம்ம போக முடியும். இதுவே ஐசர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 சீட்ஸ்க்கு மேலே இப்போ லாஸ்ட் இயர் 2883 இருந்தது. இப்போ நிறைய கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, 3000க்கு மேலே சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் ரிசர்ச் ஃபோக்கஸில் வந்து ஹைலி ஸ்பெஷலைஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டில் இருக்கும். இங்கேயும் இன்டர் டிசிப்ளினரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. டிஃபிகல்ட் லெவல் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா வந்து நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து கொஞ்சம் ஹை டிஃபிகல்ட்டி, இது வந்து மாடரேட் டு ஹை. தென் காம்படிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ் வந்து வெரி ஹை, இது வந்து ஹை அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸ்காலர்ஷிப் அவைலபிளாக போத் ரெண்டு இன்ஸ்டியூஷன்ஸ்லையுமே ஸ்காலர்ஷிப் வந்து அவைலபிள் இருக்குது. ரிசர்ச் எக்ஸ்போசர் எக்ஸலண்ட், ரெண்டுத்துலையுமே எக்ஸலண்ட் வந்து கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கேம்பஸ் வந்து ஐசர் மூலயமா நம்ம வந்து போக முடியும். பெஸ்ட் ஃபார் ஃபோக்கஸ்ட் ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு எது போகலாம், நெக்ஸ்ட் போகலாம். தென் ஃப்ளெக்சிபிள் சயின்ஸ் எஜுகேஷன் ஸ்ட்ரீமில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஐசர் இஸ் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுவே நெக்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, ஐஐடி பார்த்தோம். இப்போ எம்பிபிஎஸ், ஐஐடி அண்ட் நெக்ஸ்ட் இது மூணுத்துக்குமே கம்பேரிசன் பண்ணி பார்த்தோம்னா பேராமீட்டர்ஸ் எடுத்துனா டூரேஷன் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து 5 years கோர்ஸ், எம்பிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 years கோர்ஸ், ஐஐடி போனோம்னா 4 years. இதில் ஃபோக்கஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிசர்ச் ரிலேட்டடாக இருக்கும். ரைட்டா, தென் வந்து எம்பிபிஎஸை பொறுத்த வரைக்கும் இது பியூர் மெடிசன், ஐஐடியை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம். இதுவே கவர்மெண்ட் சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து எஸ். எம்பிபிஎஸை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கிறதுனால அதில் மோடரேட், ஐஐடியும் வந்து பார்த்தீங்கன்னா மோடரேட் சப்போர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சப்போர்ட் கிடையாது. ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. எம்பிபிஎஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ண முடியும். தென் ஐஐடிலையும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. இன்டர்நேஷனல் ஸ்கோப் எப்படி இருக்கும் நான் இங்கே படித்தேன்னா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ். நெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நைசரில் போய் படிக்கிறப்பையும் செப்ஸ்லேயே படிக்கிறதுக்கும் நல்ல இன்டர்நேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்மளுக்கு நல்லாவே இருக்கும். எம்பிபிஎஸை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு வந்து சொல்றதுக்கு இல்லை, மாடரேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்க தான் செய்யுது, ஆனால் இல்லாமல் இல்லை. ஐஐடி பொறுத்த வரைக்கும் அகைன் எக்ஸலண்டாக இருக்குது. தென் ஹையர் எஜுகேஷன் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா பிஹெச்டி பண்ணலாம். நெக்ஸ்ட்ல போகிறவங்க எம்டி, எம்எஸ் வந்து பண்ணுவாங்க, மெடிசன் போகிறவங்க. எம்டெக், எம்எஸ், பிஹெச்டி வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது. தென் ஹையர் எஜுகேஷனில் பார்த்துட்டோம். தென் பெஸ்ட் ஃபார் அப்படின்னா ரிசர்ச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷனு. தென் வந்து ஐசர் எம்பிபிஎஸை பொறுத்த வரைக்கும் டாக்டர்ஸ் வந்து இதுதான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடியில் இருக்குது. ரைட், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காமனாக அட்மிஷன்ஸ் பண்ணுறப்ப என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து அட்மிஷன் ப்ராசஸ் என்ன ரிசல்ட் வந்ததுனால இந்த மிஸ்டேக்ஸ்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஏஆர் அண்ட் அட்மிஷன் சான்சஸ், மிஸ்ஸிங் கவுன்சிலிங் டெட்லைன்ஸ். ஏன்னா சில பேருக்குலாம் டேட்டே தெரியுது இல்லை, இதெல்லாம் எப்போ ரிலீஸ் பண்ணால், அப்ளிகேஷன் கொடுத்தா, எப்போ எக்ஸாம் வச்சா, எப்போ வந்து இது கவுன்சிலிங் நடத்தினாலும் நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியறதில்ல. ஆர்ஜிஆர் அகாடமியோட யூடியூப் சேனல் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா 11th 12th படிக்கிற குழந்தை இல்லை +2 முடிச்சவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான இதுக்கான இன்ஃபர்மேஷன் வரும். உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தயவு செய்து இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் இயர், இந்த வருஷம் விட்டவங்க நெக்ஸ்ட் இயர் எழுதுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ரைட்டா, கேட்டகரி சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிக்கணும், இந்த ஃபீஸ் எல்லாம் கரெக்டாக பே பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கணும், லேட் ஹாஸ்டல் அப்ளிகேஷன் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்க்க வேண்டியது தான் ஃபைனல். இந்த ரேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 500 ரேங்க்ஸ் வரைக்கும் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ரைட்டா, இது நல்ல பெஸ்ட் இன்ஸ்டியூஷன். நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஆர்ஜிஆரோட 2 years ப்ரோக்ராம், 11th படிக்கிறவங்க 2 years ப்ரோக்ராம் எடுத்துங்க, இல்லை 12th படிக்கிறீங்கன்னா 1 year ப்ரோக்ராம் எடுத்துங்க, இல்லை சார் 12th முடிச்சுட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ரோக்ராம் கொடுக்குறோம். எல்லாத்துக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். கோமட் 27 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு. நீங்கள் ஆஃப்டர் போர்டு எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க, இல்லை இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு அருமையான ஒரு
இன்ஸ்டியூஷனில் போய் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு RGR சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 8695186953 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. இது சம்மந்தமாக ஏதாவது அடுத்த லெவலுக்கு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9176552212 என் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நான் இருக்கேன் உங்களுக்கு. தேங்க்யூ. RGRல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் அந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் RGR அகாடமி. நீட்டை கிராக் பண்ணி கூட நிறைய மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்கலங்க. கவுன்சிலிங்ல சாய்ஸ் சரியா ஃபில் பண்ண தெரியாம ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட்ல சீட்டை எடுக்க முடியலங்க கவர்மெண்ட்டுக்கு மார்க் இருந்து கூட. அதனால நீங்க என்ன பண்ணும்? RGRோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி கவுன்சிலிங் சப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்கிறதுக்கும் பிளஸ் எந்த காலேஜ்ல ஃபீஸ் கம்மியா இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கும் RGR ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கோங்க. கால் பண்ணுங்க 8695186953. 12th முடிக்கிறப்பயே நீட் JEE கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் RGR அகாடமி. எப்படின்னு பாக்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்ல கிடைக்கிற டைம், சண்டே கிடைக்கிற டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கத்துக்கிட்டு நீட்டையும் JEEயும் அழகா கிராக் பண்ணலாம். கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி வரும். இது மூலமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறவங்க RGRல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.